ॐ गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। ॐ नमो भगवते रामकृष्णाय। 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 जय रामकृष्ण। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் எல்லையற்ற கருணையினால் ஆதிசங்கரர் இயற்றிய மிகச்சிறிய நூலான சாதன பஞ்சகம் என்ற ஒரு புனிதமான ஒரு நூலை தொடர்ந்து படிச்சுட்டு வந்துட்ருக்கோம். அதில் முதல் ஸ்லோகம், வேதோ நித்யமதீயதாம் तदुदितं कर्मस्वनुष्ठीयताम् तेने सस्य विधीयतामपचितिः।
काम्ये मतिस्त्यज्यताम् पापोगः परितूयताम् भवसुखे दोषोऽनुसन्धीयताम् आत्मेच्छा व्यवसीयतां निजगृहात् तूर्णं विनिर्गम्यताम्. இந்த முதல் ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் வேதமானது நாள்தோறும் ஓதப்பட வேண்டும், வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை நன்றாக கடைபிடிக்க வேண்டும், கர்மங்களை செய்யும் பொழுதும் அதையும் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும், அதாவது பூஜையாக செய்ய வேண்டும், பலனை விரும்பி செய்கின்ற காரியங்களில் உள்ள புத்தியை விட வேண்டும், ராகத்வேஷம் இல்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா விதமான இன்பங்களிலும் குறைபாடுகள் உண்டு என்பதை எப்பொழுதும் எண்ணி பார்க்க வேண்டும், ஆன்மாவை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும், உடல் என்ற சிறையிலிருந்து ஆன்மாவை விடுவிக்க முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு அழகாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறார். ரெண்டாவது ஸ்லோகம். சங்கசத்சு விதீயதாம் பகவதோ பக்திர் திருடாதீயதாம் சாந்த்யாதி பரிச்சீயதாம் திருடதரம் கர்மாசு சந்தஜ்யதாம் சத்வித்வானுபஸ்ருப்யதாம் प्रतिदिनं तत्पादुका सेव्यताम् ब्रह्मैकाक्षरमत्यतां श्रुतिशिरः वाक्यं समाकर्ण्यताम् சங்கஹா சத்சு விதீயதாம். சத்சு சங்க நல்லோர் இணக்கத்தில் இருக்கணும், பகவானிடத்தில் பக்தியோடு இருக்கணும். சங்கஹா சத்சு விதீயதாம் பகவதா பக்தி திருடாதீயதாம் சாந்தியாதி பரிச்சீயதாம் மன அடக்கம் முதலான சாதனைகளை பழக வேண்டும். கர்மங்களிலிருந்து எவ்வளவு விரைவாக விடுபட முடியுமோ அந்த அளவுக்கு விடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் செய்த பிறகு ஒரு சாதகன் என்ன செய்யணும், முறைப்படி குருநாதரை சரணடையணும் அப்படின்னு நம்ம கடைசியாக பார்த்தோம். குருநாதர் இல்லாமல் எந்த வித்தையும் சித்தியாகாது. எந்த ஒரு வித்தை, சாதாரணமாக ஒரு சைக்கிள் ஓட்டுறது கூட இன்னொருத்தர் கற்றுக் கொடுத்து தான் நமக்கு அந்த சின்ன ஒரு வித்தையை நமக்கு புரியும். அப்போ ஆத்ம வித்தை அப்படின்னு வரும்பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு படகோட்டி தேவை. அந்த குருநாதருடைய அருள் என்பது நமக்கு நிச்சயமாக வேணும். குருநாதரை சரணடையணும். குருநாதர் யாருன்னு பார்த்தோம், எப்படிப்பட்டவர் குருநாதராக இருப்பார், சீடன் குருநாதர்கிட்ட போகும்பொழுது எப்படி போகணும் அப்படிங்கிறத கடந்த வகுப்பில் பார்த்தோம். இன்னைக்கு குருநாதர்கிட்ட போனதுக்கப்புறமா அந்த சீடன் என்ன செய்யணும் அடுத்தது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். பிரதிதினம் தத் பாதுகா சேவ்யதாம். அதாவது நாள்தோறும் குருநாதருடைய பாதுகையை நமஸ்காரம் செய்ய வேண்டும். லிட்ரல் மீனிங், லிட்ரலாக இதுதான் மீனிங். ஆனால் நம்ம இப்படியும் எடுத்துக்கணும், குருநாதருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு எடுத்துக்கணும். குருநாதருக்கு சேவை செய்யணும், அது எப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்ப்போம். ஸ்ரீ குரு பாதுகா ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது. அதில்
இந்த குருவினுடைய பாதுகையை பற்றி ரொம்ப சிரேஷ்டமாக சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, அனந்த சம்சார சமுத்திரதார நௌகாயி தாபியாம் குரு பக்தி தாபியாம் வைராக்கிய சாம்ராஜ்யத பூஜனாபியாம் நமோ நம ஸ்ரீ குருபாத காபியாம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுது. என்ன அர்த்தம் அப்படின்னா, அனந்த சம்சார சமுத்திரதார, அனந்த எல்லையில்லாத, எது சம்சாரம், சம்சாரம் அந்த சாகரம், எல்லையில்லாத சம்சார சாகரம், முடிவற்ற பிறவி பெருங்கடல் இந்த வாழ்க்கை, முடிவற்ற பிறவி பெருங்கடலை தாண்டுவதற்கு இந்த குருநாதர் படகாக வருகிறார். படகாக இருந்து நம்மளை காக்கிறார். முடிவற்ற பிறவி பெருங்கடலை தாண்டுவதற்கு படகாக இருப்பதும், குரு பக்தியை அளிப்பதும், பற்றற்ற தன்மையை அருள்வதுமாகிய ஸ்ரீ குருவின் பாதுகைகளுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். அனந்த சம்சார சமுத்திரதார நௌகாயிதாபியாம் குரு பக்தி தாபியாம் வைராக்கிய சாம்ராஜ்ய யத பூஜனாபியாம் நமோ நம ஸ்ரீ குருபாத காப்பியாம். ஸ்ரீ குருநாதருடைய பாதுகைகள் மகத்துவம் பெற்றவை. அது ஞானத்தின் அடையாளம். என்னது? ஸ்ரீ குருநாதருடைய பாதுகை என்பது ஞானத்தின் அடையாளம். பல்வேறு இடங்களில் பார்த்துருப்போம். ஒரு குருநாதர் இறந்த பிறகு அந்த பாதுகையை வச்சு அவருடைய சீடர்கள் வழிபடுவதையும் பார்த்துருக்குறோம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, குருநாதர் கூடவே இருக்கிறார், நமக்கு தொடர்ந்து வழி நடத்துகிறார் அப்படிங்கிற அர்த்தம். குருநாதர் கூடவே இருக்கிறார்னு அர்த்தம். இந்த காட்டுக்குள்ளே போகும் பொழுது செருப்பு போட்டுட்டு போவோம் காலில். ஏன்? காலில் முள் குத்திடக்கூடாது. காட்டுக்குள்ளே முள் இருக்கும், கல் இருக்கும். காலில் குத்திடுச்சுன்னா காலுக்கு வேதனை தரும். அது மாதிரி இந்த சம்சார சாகரத்தில் நம்ம இருக்கும் பொழுது பத்திரமாக நம்மளை கரை சேர்க்கறதுக்கு குருநாதர் நம்ம கூடவே இருந்து படகோட்டியாக இருந்து காப்பாற்றுறாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே சொன்னேன், குருநாதரை மனிதனாக பார்க்கக்கூடாது. ரொம்ப முக்கியமானது. நமக்கு உபதேசம் செய்திருப்பார்கள், நம்மளை போல் சாப்பிடுவாங்க, நம்மளை போல் தூங்குவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அவர்களை மனிதனாக கருதக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆத்ம ஞானம் கிடைச்சா மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபட முடியும். அந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்கறது குருநாதர் தான். ஸோ அந்த குருநாதருக்கு சேவை பண்ணணும். அந்த ஞானத்தை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா குருநாதர்கிட்ட போய் பணிந்தும் கேட்டும் பாத சேவையும் பண்ணால் தான் அந்த குருநாதர் நம் மீது கருணை கொண்டு அந்த ஆத்ம ஞானத்தை சொல்லி கொடுப்பார். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினக தத்துவதர்ஷினஹா. நம்ம படிச்சிருக்கோம், பகவத்கீதையில் ஏற்கனவே படிச்சிருக்கோம். குருநாதர்கிட்ட போகும்பொழுது பணிந்தும், ரொம்ப முக்கியமானது பணிந்து கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பணிந்து கேட்கணும், அதே நேரத்தில் சேவையும் செய்யணும். இந்த ஸ்லோகம் சேவையும் நம்ம செய்யணுங்கிறத சொல்லி கொடுக்குது. சில நேரங்களில் பணிவு இல்லாமல் கேள்வி கேட்டால் சாஸ்திரம் சொல்லுது அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது இல்லைன்னு கூட சொல்லுது. பணிவில்லாத இடத்துல ஒரு அந்த வித்தையை சொல்லி கொடுத்தா போய் சேராது, பிரயோஜனமாக இருக்காது. அப்படிங்கிறனால அது என்ன சொல்கிறாங்க, நாப்ருஷ்டஸ் கஷ்டத்தித் பூயாத்து, கேட்காதவனுக்கு சொல்லாதே. யார் இதை பற்றி கேட்கலையோ கதவை தட்டுனா திறக்கப்படும். என்ன செய்யணும்? தட்டணும். தட்டணும்னா என்ன அர்த்தம்? குருநாதரை சரணடையணும். நாப்ருஷ்ட கஷ்யசித் பூயாத்து நச்ச அந்நியாயேன பிருச்சதா, முறையில்லாமல் கேட்குறவனுக்கும் சொல்லாத. அந்நியாயேன பிருச்சதா, கேட்கறது. அந்நியாயேன பிருச்சதா. ஜானன்னபி மேதாவி ஜடவல்லோக ஆச்சரேத்.
தெரிஞ்சிருந்தாலும் மௌனமாக இருந்துவிடு. எங்கள் முறையில்லாமல் கேட்குறவர்களுக்கு சொல்ல வேண்டாம், கேட்காதவர்களுக்கு வலிந்து போய் சொல்ல வேண்டாம். இது அப்படி ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அமைதியாக இருப்பது உத்தமம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? பணிந்து கேட்கணும். தைத்திரிய உபநிஷதம்னு ஒரு உபநிஷதம் இருக்குது. அந்த உபநிஷதத்தில் 3 பகுதிகள் இருக்குது. ஒன்று சிக்ஷாவல்லி, ரெண்டாவது ஆனந்தவல்லி, மூணாவது பாட்டு பிருகுவல்லி அப்படின்னு இருக்கும். இந்த உபநிஷதம் படித்தவங்களுக்கு தெரியும். சிக்ஷாவல்லி, ஆனந்தவல்லி, பிருகுவல்லி. இந்த 3வது பாட்டில் தான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம். சிக்ஷாவல்லி எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, யஜ்ஞம், நம்ம அன்றாட கடமைகளை செய்யக்கூடிய அந்த காரியங்கள், சடங்குகள், அதை பற்றியெல்லாம் சொல்லுது. தியானம் எப்படி பண்ணணும், அன்றாட சேவைகளில், நடைமுறை வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி நீதிகள்லாம் கடைப்பிடிக்கணும், ஒரு பிரம்மச்சாரி எப்படி நீதியெல்லாம் கடைப்பிடிக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது அந்த சிக்ஷாவல்லி. ரெண்டாவது ஆனந்தவல்லி. ஆனந்தவல்லி அப்படின்னா நம்முடைய உண்மையான சொரூபம் என்ன, உண்மையிலேயே நம்ம யார் அப்படிங்கிறத சொல்லி அதே நேரத்தில் நமக்கு யாருன்னு புரிஞ்சுக்க விடாமல் தடுக்கிறது எது அதையும் சொல்லிட்டு அப்போ உண்மையான ஆனந்தத்தை பற்றின விளக்கம் அழகாக சொல்லி கொடுக்கறது ஆனந்தவல்லி. 3வது பார்ட்டில் தான் என்ன நடக்குது அப்படின்னா, பிருகு மகரிஷி அப்படின்னு ஒரு மகரிஷி. பிருகு வியாசர்னு கேள்விப்பட்டிருப்போம், விஸ்வாமித்திரர்னு கேள்விப்பட்டிருப்போம். இப்படி அந்த வரிசையில் பிருகுன்னு ஒரு மகரிஷி. அந்த மகரிஷி தன்னுடைய தந்தை ஆன வருணன்னு பேர், வருணன் அப்படிங்கிறது அவருடைய தந்தையார்கிட்ட போயிட்டு பணிந்து ஆத்ம வித்தையை கேட்குறார். அப்போ அவர் தந்தை அவருக்கு சொல்லி கொடுக்குறார். இதுதான் அந்த பிருகுவல்லியில் வரக்கூடிய விஷயம். எப்படி கேட்பார் தெரியுமா? பிருகுர் வை வாருணிகி. பிருகு மகரிஷி வருணன்ட்ட போனார். வருணம் பிதரம் உபசசார, அவரிடம் இதை கேட்டார். என்ன கேட்டார்? அதீஹி பகவோ பிரம்மேதி, அதீஹி கருணை செய்து எனக்கு பிரம்ம ஞானத்தை உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறார். எப்படி? பணிந்து கேட்குறார். அப்போ மகரிஷி என்ன சொல்லி கொடுக்குறாரு? அன்னம் பிரம்மம் அப்படின்னு சொல்லுவார். முதல்ல நம்ம உணவு தான் பிரம்மம். இப்போ வீட்டுக்கு போகிறாரு, உணவு பிரம்மம் அப்படின்னா வீட்டுக்கு போகிறாரு. ஒரு நாள் சாப்பிட்றாரு, நல்லா இருக்குது. ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறாரு, உடம்பெல்லாம் என்ன ஆகுது? பலம் இழந்து போகுது. அப்போ அன்னம் பிரம்மம், அன்னமே கடவுள் அப்படின்னா ஒரு நாளைக்கு சாப்பிட்டா நல்லா இருக்குது, சாப்பிடலன்னா உடம்பு பலவீனமாக போகுது. அப்படின்னா இது பிரம்மம் கிடையாது. ஒரு நாளைக்கு பலமாகவும் ஒரு நாளைக்கு பலவீனமாகவும் இருக்கிறது எப்படி பிரம்மமாக இருக்கும்? திரும்பவும் ஆச்சாரியர்கிட்ட வர்றாரு. சுவாமி, அன்னம் பிரம்மம் சொன்னீங்க, அது எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இல்லையே. அப்படியா? மீண்டும் தவம் செய் அப்படிங்கிறார். மீண்டும் தவம் செய். அன்னம் பிரம்மம், அடுத்தது பிராணன் பிரம்மம், இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போவார். பிராணன், மனசு, புத்தி, அகங்காரம், இதெல்லாம் ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது மீண்டும் தவம் செய்தால் திரும்பி பதில் வரும் அவர்கிட்ட. வீட்டுக்கு போ, திரும்பவும் தவம் செய், தொடர்ந்து தவம் செய், உனக்கு புரிய வரும். கடைசியில் சொல்லிக் கொடுப்பார், அணியே அந்த பரம்பொருள். அது பேர் தான் பார்கவி வாருணி வித்யான்னு பேர். இந்த உபநிஷதங்களில் நிறைய வித்தியைகள் இருக்குது. அதில் 32 வித்தியைகள் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு வித்தியை தான் இது, பார்கவி வாருணி வித்யான்னு பேர். இவ்வளோ விஷயங்கள் இந்த உபநிஷதங்களில் புதைஞ்சு கிடக்குது. இவ்வளோ கருத்துக்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும்? தேடி கண்டு போகணும். நம்ம ஆத்மவித்தை வரணும், நமக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கணும், இந்த பிறவி பெருங்கடலேருந்து விடுபடணும். அப்படின்னா நம்முடைய முயற்சி என்பது முதல்ல நம்மக்கிட்ட இருக்கணும். எவ்வளோ முடியுமோ அந்த முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக யாராவது ஒருத்தர் நமக்கு கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அவர்தான் குருநாதர். குருநாதரை நாம் தேடி போக வேண்டியில்லை. நம்ம சரியான பாத்திரமாக இருந்தால் குருநாதர் சரியான நேரத்தில் நமக்கு அறிமுகமாவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ நம்முடைய பாரத தேசத்தில் அறிவுக்குத்தான் முக்கியத்துவம்.
பொருளுக்கோ பணத்துக்கோ இல்லை. அறிவுக்கு தான் இந்த பாரத தேசத்தில் எப்போதும் முக்கியத்துவம் என்பது இருந்துட்டு வருது. மகான்கள் பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆனந்தத்தை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம், நீங்களும் வாங்கன்னு நம்மளை கூப்பிடுறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அந்த குரல் யாருக்கு கேட்குறதோ, அந்த குரலை யார் லிசன் பண்ணிட்டாங்களோ அவங்க உடனே பயணத்தை திருப்பிடுவாங்க. வெளிமுகமாக போகக்கூடிய பயணம் உள்முகம் போக ஆரம்பிச்சிடும். ஆனால் பல நேரங்கள் நம்ம அந்த வாய்ஸ் நமக்கு சரியாக உள்ளே போக மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த உலகில் விளையாட்டுகள் அதிகமாக ரொம்ப இன்டல்ஜாய் நமக்கு ரொம்ப மூழ்கி போய் இருக்கும் பொழுது அந்த குரல் நமக்கு கேட்காம சில நேரங்களில் இருக்கும். அப்போ அந்த குரலுக்காக காத்திருக்கணும். கேட்டுட்டதா உடனடியாக என்ன பண்ணணும், அந்த குரலை நோக்கி நம்ம போகணும். ஒரு மகான் சொல்கிறார், காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர். இந்த காகமெல்லாம் இருக்குல்ல, காக்கை ஏதாவது உணவு கிடச்சிருச்சு அப்படின்னா, யார் வீட்லையாவது ஏதாவது அரிசியை போட்டுட்டாங்க, ஒரு சாதம் போட்டுட்டாங்க அப்படின்னா, நானே முதல்ல சாப்பிடுவேன்னு போய் நீக்கி பரிசு எல்லாத்தையும் பயிர் முட்டை சாப்பிடாத அந்த காகம். ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு இடத்துல உணவு இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன பண்ணும், காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர். உடனே எல்லாரையும் கூப்பிடும், கான்னு கூப்பிட்றோம். ஒரு சவுண்டு ஒரு உடனே எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் போட்டுரும். நம்மளாம் அனுப்புகிறோம்ல, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறோம்ல, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் போட்டுரும். உடனடியாக மெசேஜ் போட்டுரும். எல்லா காகங்களும் வந்துடும், வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டுடும். எல்லாம் வந்ததுக்கப்புறமா எல்லாம் சேர்ந்து உட்காந்து பகிர்ந்து சாப்பிடுவாங்களாம். காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர், அகண்டாகார சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக்க உருவாய் கிடக்குது. ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு அந்த மகான் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு, அகண்டாகார இரண்டற்ற அந்த பரம்பொருள், அதுக்கு சிவபோகம்னு அவர் பேர் சொல்கிறாரு. நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம், சாதாரண இன்பம் கிடையாது, பேரின்பம், பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி, அதாவது நிறைஞ்சிருக்கு, பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக்க உருவாய் கிடக்குது. ஐயோ, எல்லா இடத்துலையும் அந்த பகவான் நிறைஞ்சு நீக்கமர நிறைஞ்சு இருக்காரு. ஆனால் என்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழும்பதற்கு முன் புசிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே. இந்த உடம்புலேருந்து இந்த சரீரம் விழுந்து போகிறதுக்கு முன்னாடி, இந்த உடம்பு வச்சுருக்கோமே, இந்த உடம்பு அழகாக பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்கிறோமே, இந்த உடம்பு விழுந்து போகிறதுக்கு முன்னாடி வாங்க அந்த இறை ஆனந்தம்னா என்னன்னு நம்ம அனுபவிச்சுடுவோம் அப்படின்னு ஒரு மகான் நம்மளை கூப்பிடுறார். யார் தெரியுமா? தாயுமானவர். காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர், அகண்டாகார சிவபோகம் என்னும் பேரின்ப வெல்வம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக்க உருவாய் கிடக்கு. ஐயோ, இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழும் முன் புசிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே. எல்லாரையும் கூப்பிட்றாரு. எங்கள் சொந்தக்காரங்க மட்டும் வாங்கன்னு அவர் கூப்பிடவே இல்லை. சேரவாரும் ஜெகத்தீரே. அமெரிக்காவில் இருக்கவங்களும் வாங்க, லண்டனில் இருக்கவங்களும் வாங்க, எங்கேயாவது ஒரு தீவு இருக்கா அவங்களும் வாங்க, எல்லாரையும் கூப்பிட்றாரு. ஜெகத்தீரே. நமக்கு என்ன தேவை? ஈஸ்வர பக்தி. பகவானிடத்தில் மாறாத ஈஸ்வர பக்தி இருக்கணும். அடுத்தது குரு பக்தி வேணும், சாஸ்திர பக்தி வேணும். இந்த மூணு வேணும். ஈஸ்வர பக்தி, குரு பக்தி, சாஸ்திர பக்தி, இந்த மூணு நமக்கு வேணும். பகவானிடத்தில் மாறாத அன்பு இருக்கணும். குருநாதரிடத்தில் மரியாதையோடு குருநாதரிடத்தில் சேவை செய்யணும். அதே நேரத்தில் நமக்கு சாஸ்திரங்கள் எப்போதும் வழி நடத்துது. அந்த சாஸ்திரங்கள் பக்தியோட சாஸ்திரங்களை நம்ம அணுகணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்ல வருது? பிரதி தினம் தத் பாதுகா சேவியதாம். பிரதி தினம், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போங்கன்னு சொல்லவே இல்லை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை செய்யுங்க அப்படின்னு சொல்லலை. பிரதி தினம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும். தத் பாதுகா
சேவியதாம். வணங்குன்னு சொல்லலை, சேவியதாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் முக்கியமானது. வணங்குதல் என்பது வேறு, சேவை செய்வது என்பது வேறு. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ குருவுக்கு நமஸ்காரம் செய்து சேவை செஞ்சோம்னா என்ன சுவாமி கிடைக்கும்? கேள்வி நமக்கு இயல்பாக வரும். நமக்கு எப்போவுமே ஏதாவது செஞ்சோம்னா எனக்கு என்ன கிடைக்கும், அடுத்து என்ன கிடைக்கும், உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும், இதை செஞ்சால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு. குருவுக்கு சேவை பண்ணோம் அப்படின்னா பற்றுக்கள் ஒழியும். நம்ம பற்றி பிடிச்சிருக்கோம் இல்லையா, பற்றுகள், இது என்னோடது, இது எனக்கு சொந்தமானது அப்படின்னு பற்றுகள் இருக்க, அது நம்மளை விட்டு போயிடும். பகவானுக்கு சேவை செய்யும் பொழுது பற்றுகள் விலகுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உள்ளம் தெளிவு பெறும், மனம் தூய்மையடையும், சித்த சுத்தி. பகவானுக்கு சேவை பண்ணும் பொழுது, குருநாதருக்கு சேவை பண்ணும் பொழுது மனம் தூய்மை பெறுகிறது. எல்லாத்துக்கும் மேலே அகந்தை ஒழியும். இதுதான் பெரிய எதிரி, ஈகோ. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ தான் பல நேரங்களில் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள விடாமல் தடுக்கிறது. ஆனால் எனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்துடுது. அப்போ அந்த ஈகோ தான் பல நேரங்களில் யார்கிட்டையும் போய் எதையும் கேட்டு கற்றுக்கொள்ள முடியாமல் தடுக்குது. அந்த ஈகோ நம்மளை விட்டு போயிடும். என்ன செய்யுது? பற்றற்ற நிலை வரும், உள்ளம் தூய்மையடையும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ அகந்தை விலகும். அகந்தை விலகினால் ஆத்ம வித்தை பிரகாசம் ஆகும். அகந்தை போச்சுன்னா ஆத்ம வித்தை வரும். ஒரு ஸ்டேஜில் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு ட்ராமா ஓடிட்டுருக்கு அப்படின்னா அது முடிகிற வரைக்கும் கீழே காத்திருப்பாங்க. அடுத்த பிளேயர் யார் போய் ப்ளே பண்ணணுமோ அவங்க காத்துட்ருப்பாங்க. ரெடியாக மேக்கப் போட்டு ரெடியாக நிற்பாங்க. எப்போ அது கம்ப்ளீட் ஆகுதோ அவங்க கீழே இறங்கினோன்னு தான் இவங்க மேலே வர முடியும். அகந்தை ஒழிந்தால் மட்டும்தான் இறை அனுபவம் நமக்கு வரும் அப்படிங்கிறது பார்க்குறோம். மேலும் இந்த குருநாதருக்கு சேவை பண்ணுறத 3 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று பாவ சுஸ்ரூஷை. சுஸ்ரூஷைனா சேவை. பாவ சுஸ்ரூஷை அதாவது தூய மற்றும் பணிவான எண்ணத்தோடு தொண்டு செய்யணுமா. பகவான் குருநாதருக்கு சேவை பண்ணும் பொழுது தூய எண்ணத்தோடு செய்யணும், பணிவான எண்ணத்தோடு சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஸ்தான சுஸ்ரூஷை. அந்த குருநாதர் வசிக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அங்கே சுத்தமாக வச்சுக்கிறது. அதாவது ஃபிசிக்கலாக போயிட்டு அங்கே சேவை பண்ணுறது. முதல்ல பாவ சுசுரூஷை, ரெண்டாவது ஸ்தான சுசுரூஷை. அந்த இருக்கக்கூடிய இடத்த சுத்தம் பண்ணுறது, அவருக்கு சின்ன சின்ன சேவைகள் பண்ணுறது, அப்படிங்கிறதெல்லாம் ஸ்தான சுசுரூஷை. ஸ்ரீராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி. ஒரு முறை ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு சீடரை கூப்பிட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வான்னு சொன்னார். கத்தி எடுத்துகிட்டு வந்தார். ஒரு பழத்தை வெட்டுறதுக்காக. பழம் வெட்டியாச்சு. பழம் வெட்டி முடித்தவொடனே இந்த கத்தியை கொண்டு வச்சிடுன்னு சொன்னார். அந்த சீடர் என்ன பண்ணார்? எங்கே எடுத்தாரோ அங்கே வைக்கல, வேறு எங்கேயா போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டார். அடுத்த நாள் காலையில் வந்தவுடனே அவர் கூப்பிட்டார். நேற்று உன்னை கத்தியை எடுத்த இடத்துல வைக்க சொன்னேன், வச்சியா? இல்லை, நான் எங்கேயோ வச்சுட்டேன், இங்கே தான் வச்சுட்டு போனேன் அப்படின்னார். அப்போ அவருக்கு சொன்னார், இது இல்லை குரு சேவை. எடுத்த இடத்துல வைக்கணும். ஒருவேளை இரவு நீ வீட்டுக்கு போயிட்ட, இரவு தூங்குற நேரத்தில் எனக்கு ஏதோ தேவைப்படுது, அந்த கத்தி ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்காக தேவைப்படுதுன்னா நான் வச்ச இடத்துல போய் நான் தேடினேன்னா கண்டிப்பாக எனக்கு இருக்கும். நீ எங்கேயாவது நீ போட்டுட்டு போயிட்டீங்கன்னா அதை நான் எப்படி தேடி எடுக்கிறது? அப்போ குருநாதருக்கு சேவை பண்ணும் பொழுது நம்ம மறக்கணும். நம்ம யார் சேவை பண்ணுறோமோ இந்த நமக்குள்ள நம்ம மறந்து அவர்களுக்கு எப்படி சேவை பண்ணால் அவர்களுக்கு சௌகரியமாக இருக்குமோ அப்படி சேவை பண்ணணும். இதெல்லாம் அதிதி பூஜான்னு நம்முடைய விருந்தினர் வரவேற்பிலே வந்துடும். நம்முடைய கல்ச்சர்லேயே இருக்கிறது. நமக்கு வீட்டுக்கு வர்றவங்கள்ட்ட விருந்தினரை எப்படி நமக்கு அவங்க உபசரிக்கணும் அப்படிங்கிறதுல இருக்குது. இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவர்களுக்கு எப்படி சேவை செஞ்சால் அவர்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பார்த்து சேவை பண்ணணுமே தவிர நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லி கொடுக்குறார். ஒரு முறை இந்த மகேந்திரநாத் குப்தா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் த காஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அதை ரெக்கார்ட் பண்ணவர். ஸ்ரீராமகிருஷ்ணரை பார்க்கறதுக்கு வர்றாரு. ஒரு முறை அமைதியாக உட்காந்துருக்கிறார். பல நேரங்களில் அவர்கிட்ட கேள்வி கேட்பார். புரிஞ்சுதான்னு கேட்பார், நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்பார்.
அல்லது ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்ன விஷயத்தை திரும்பவும் ரிப்பீட் பண்ணுவார். ஏன்னா இவருக்கு சரியாக புரிஞ்சுக்கணும், இவர் ரெக்கார்டு பண்ணணும், பிற்காலத்தில் இது மக்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறது அந்த லீலையில் அவங்க 2 பேருக்கும் தான் தெரியும், நமக்கு யாருக்கும் தெரியாத விஷயங்கள். அப்படிப்பட்ட ஒரு மகேந்திரநாத் குப்தர்கிட்ட ஒரு முறை உட்கார்ந்துருக்கிறார். என் காலை கொஞ்சம் பிடிச்சி விட்றியா அப்படின்னு கேட்குறார். யார்? ஸ்ரீராமகிருஷ்ணர். மகேந்திரநாத் குப்தார் என்ன பண்ணார்? போயிட்டு காலை பிடிச்சி விட்டார். கொஞ்சம் நேரம் கழித்து, எனக்கு கால் வலிக்குதுங்கிறதுக்காக உன்னை கூப்பிட்டேன்னு நினச்சியா? இல்லை, எத்தனையோ ஜென்மங்களில் எனக்காக இதுக்காக இந்த சேவை பண்ணணும் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்த, அதுக்கு தான் ஒரு வாய்ப்பை கொடுத்தேன். எத்தனையோ ஜென்மங்களில் சேவை பண்ணணும் குருநாதருக்கு சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்த, அதனால தான் கூப்பிட்டேன். புரிஞ்சுக்கணும் சந்தா, சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் விட்டுவிடக்கூடாது. குருநாதருக்கு சேவை பண்ணணும். குருநாதர் மகிழ்ந்தால் நமக்கு ஆத்ம ஞானத்தை சொல்லி கொடுப்பார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். பாவ சுசுருஷை, அடுத்தது ஸ்தான சுசுருஷை, 3வது வர்றதான் அங்க சுசுருஷை. அங்கன்னா அவருடைய உடலுக்கு சேவை பண்ணுறது. ஒருவேளை அவர் உடல் நலம் இல்லாமல் படுத்திருக்கிறார், ஒரு மருத்துவ சேவை பண்ணுறது, சில அந்த உடலுக்கு செய்யக்கூடிய சேவைகள் இதெல்லாம் இருக்குது. ஒரு முறை ஸ்ரீராமகிருஷ்ணன் லைஃப்லேருந்தே சொல்கிறேன். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய ஒரு நேரடி சீடர் சுவாமி பிரேமானந்தர்னு பேர். ஒரு முறை அவர் வயதான காலத்தில் காசிபூர் தோட்ட வீட்டில் தங்கியிருக்கார் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர். அவரால் சாப்பிட முடியாது, எழுந்து நடக்க முடியாது. இவருங்க சாரதா அம்மா தான் சமைச்சு கொடுப்பாங்க அவர் பத்திய உணவு. அதை எடுத்துகிட்டு போய் இவர் ஊட்டி விடுவார். யார்? பிரேமானந்தர். ஒரு நாள் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கார். இவர் வேணாம் அப்படின்னாரு. இல்லை, நீங்கள் சாப்பிடுங்கன்னு மறுபடியும் சொல்கிறார். ராமகிருஷ்ணர் கேட்டார். பல நேரங்களில் ரொம்ப கவனித்து படிக்கணும். ஸ்ரீராமகிருஷ்ணோட அமுதமொழியில் படிக்கும் பொழுது கவனித்து படிச்சிங்கன்னா இது புரியும். எங்கேயாவது ஒரு சில இடங்களில் அவரையும் மீறி நான் அந்த பகவான் அப்படிங்கிறது அந்த ஒரு பதிவாகும். அப்போ அவர் சொல்லுவார், அவர் கேட்குறாரு, நான் இந்த ஒரு வாய் மூலமாக தான் சாப்பிட்றேன்னு நீ நினைக்கிறியா? பிரேமானந்தர் சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காரு, அவர் வேணான்னு சொன்னார். இப்போ அவருக்கு புரிய வைக்கிறாரு, நான் இந்த ஒரு வாய் மூலமாக தான் சாப்பிட்றேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். ரொம்ப ரேராக அந்த மாதிரி பதிவாகும். கவனித்து படிக்கணும். அமுதமொழிகள் படிக்கும்போது இதெல்லாம் பார்க்கணும். அப்போ பிரேமானந்தர் அவருடைய சீடர் எப்படி இருப்பார்? அவர் சொன்னார், நீங்கள் எத்தனை வாய் மூலமாக வேணால் சாப்பிட்டுக்கோங்க, எனக்காக இந்த வாய் மூலமாக சாப்பிடுங்க. குருவுக்கு மிஞ்சின சீடர். நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, எத்தனை வாய் மூலமாக வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் என் திருப்திக்காக எனக்கு நான் கொடுக்குற இந்த உணவை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அங்க சுசுருஷா. குருநாதருக்கு தொட்டு சேவை பண்ணக்கூடிய சேவைகள் இதெல்லாம் இருக்குது. இந்த 3 விதமான தொண்டுகளையும் எப்படி செய்யணும்? பணிவோடு செய்யணும். அப்படி பணிவோடு செஞ்சு ஆத்ம வித்தையை பற்றி நம்ம கேட்டோம்னா குருநாதர் நமக்கு ஆத்ம வித்தையை சொல்லி கொடுப்பார் அப்படின்னு உபநிஷதங்கள் சொல்லுது. இப்போ இது வரைக்கும் குருநாதருடைய பாதுகை நமஸ்காரம் பண்ணணும்னு நம்ம பார்த்துருக்குறோம். குருநாதருக்கு சேவை பண்ணணும். இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல்லையும் இதை சிந்தனை பண்ணி பார்ப்போம். குருநாதருக்கு சேவை பண்ணுறதுன்னா என்ன? பல நேரங்களில் பல சாதகர்களுக்கு எப்போவாவது தீட்சை வாங்கியிருப்பாங்க, அதற்கப்புறம் அந்த குருநாதரை பார்க்குறக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். குருநாதர் எங்கேயாவது இருப்பார், ரொம்ப தொலைதூரத்தில் இருப்பார். தினசரியெல்லாம் போய் பார்த்து அவருக்கு இந்த பாவ சுசுருஷை, அங்க சுசுருஷை இதெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட ஒரு பதில் இருக்குது. ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார், அதாவது சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார், இந்த ஆர்கனைசேஷன் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய ஸ்தூல சரீரம். ராமகிருஷ்ண மட்டன் மிஷனுடைய ரூல்ஸ்லேயே எழுதியிருக்கார், இந்த ஆர்கனைசேஷன் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய ஸ்தூல சரீரம்.
இந்த ஆர்கனைசேஷனில் நடக்கக்கூடிய ஏதாவது சேவை பணிகள் இருக்கும். எல்லா விதமான சேவை பணி, மருத்துவ சேவையாக இருக்கலாம், கல்வி பணியாக இருக்கலாம், அது கிராமப்புற பணியாக இருக்கலாம், என்ன விதமான பணியாக இருக்கலாம். அந்த பணிகளில் நாம் பங்கெடுத்து கொண்டு சேவை பண்ணுறது நம்ம குருநாதருக்கு செய்யக்கூடிய இதே பாவ சுசுரூசை, அங்க சுசுரூசை, ஸ்தான சுசுரூசை. இந்த ஆர்கனைசேஷன் நடக்கக்கூடிய எந்த விதமான பணியாக இருக்கட்டும், அந்த பணிகளை நம்மளை ஈடுபடுத்தி கொண்டு இங்கே சொல்லிக் கொடுத்த அந்த முறையோடு சேவை பண்ணணும். பணிவாக, ஆணவம் இல்லாமல், சுயநலம் இல்லாமல், பற்றுகள் நீங்கி மனமாசு இல்லாமல் சேவை பண்ணால் அது ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு தொட்டு சேவை பண்ணதுக்கு சமம். சொன்னது யார்? சுவாமிஜி விவேகானந்தர். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த ஸ்லோகத்தில் அந்த லிட்ரலாக சொல்கிறது, யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ சேவை பண்ணட்டும். யாருக்கெல்லாம் குருநாதருக்கு தினசரி சேவை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அது ரொம்ப சந்தோஷம். அப்படி முடியாதவர்களுக்கு என்ன பண்ணணும்? இது போன்ற காரியங்களை, தெய்வீக காரியங்கள் எங்கெல்லாம் நடக்குதோ அதில் நம்ம பங்கெடுத்து கொள்ளும் பொழுது அது பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜை, பகவானுக்கு செய்யக்கூடிய சேவா காரியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வணங்குதல் என்பது வேறு, சேவை என்பது அதை கடந்த நிலைன்னு அர்த்தம். வணங்குதல் என்பது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புனா, சேவை என்பது அதையும் கடந்த நிலை அப்படின்னு. தினசரி நான் குருநாதருக்கு நமஸ்காரம் பண்ணுவேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னா அங்கே பிரயோஜனமே இல்லை. இப்போ குருநாதர் சொல்லிக் கொடுத்ததை நம்ம சரியாக கடைப்பிடிக்கணும். ஸோ உபதேசம் என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கருத்தில் வச்சுக்கணும். 1-2 இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். நிகழ்ச்சிகளை சொல்லும்பொழுது இன்னும் நமக்கு ஆழமாக இது புரியும். இது ரொம்ப டீப் சப்ஜெக்டு. இந்த குருநாதருக்கு சேவை பண்ணுறது, குருபாதிகா சேவை பண்ணுறதுங்கிறது ரொம்ப டீப் சப்ஜெக்டு. நிறைய விஷயங்கள் இது சம்மந்தமாக சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்ல முடியுமோ இன்றைக்கி சொல்லிடுறேன். ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன், இன்னும் நமக்கு நல்ல அழகாக புரியும். சுவாமி விவேகானந்தருடைய சீடர் சுவாமி நிச்சயானந்தர்னு பேர். சுவாமி விவேகானந்தர் இந்த பாரத நாடு முழுவதும் நடைப்பயணம் மேற்கொண்டார். நாடு முழுவதும் நடந்து போனார். கன்னியாகுமரி, கடைசியாக கன்னியாகுமரிக்கு வந்தார். பாறைமையில் உட்கார்ந்து தியானம் பண்ணார். அவருக்கு அந்த காட்சி கிடைச்சது. பழைய பாரதம்னா என்ன, நம்முடைய பழைய பாரதம் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு அவர் காலத்தில் நிலைமை எப்படி இருந்துச்சு, இனி வருங்காலத்தில் இந்த பாரத நாடு எப்படி வரும், இது அத்தனையும் அவருக்கு விஷனாக கிடைக்கிது. அதுக்கப்புறமா தான் அவர் அமெரிக்காவுக்கு போகணும் அப்படிங்கிறதுல சிந்தனைகள்லாம் வருது. திரும்பவும் கல்கட்டாவுக்கு போய் சேர்றார். அவருடைய சீடர் சுவாமி நிச்சயானந்தரை கூப்பிட்டு, நிச்சய், நான் ஒரு வேலை சொன்னால் செய்வியா? செய்வேன் சுவாமி. அடியேன் காத்திருக்கிறேன், அடிமை காத்திருக்கிறேன் அப்படிம்பார். நான் காத்திருக்கிறேன்னு சொல்லுங்கள். நாம் நாடு முழுவதும் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சில ஹிமாலயஸில் நான் பார்க்கும் பொழுது பல இடங்களில் வயதானவர்கள் அந்த யாத்திரை வருவாங்க. அவர்கள் மயங்கி கீழே விழுந்து கிடக்கிறத நான் பார்க்குறேன். அவர்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு யாருமே இங்கே கிடையாது. அதனால் நீ ஒரு வேலை பண்ணு, அவர்களுக்கு போய் ஏதாவது சேவை பண்ணுறியா? அப்போ அவர் கேட்டார், நீங்கள் சொல்கிறத செய்கிறேன், ஆனால் என்கிட்ட பணம் இல்லையே. உடல் உழைப்பை கொடுக்கலாம், சேவை பண்ணால் பணம் காசு வேணுமே. அப்போ அவர் சாமிஜி சொல்கிறார், அதெல்லாம் ஒரு தடை கிடையாது. 2 ரூபா எடுத்துக்கோ, ஒரு பானை வாங்கிக்க, பானையில் தண்ணீர் நிரப்பிக்கோ, எடுத்துகிட்டு தூக்கிட்டு போ. யாரெல்லாம் தண்ணி தாகமாக இருக்காங்களோ தண்ணீரை கொடு, அவ்வளோதான். அதே மாதிரி இந்த சுவாமி என்ன பண்ணுவார்? அதிகாலையில் எழுந்துக்குவார். மற்றவங்களாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்துக்குவார். 3 மணிக்கு எழுந்துக்குவார். எழுந்து வெளியில் போயிடுவார். போயிட்டு சேவை பண்ண போயிடுவார். மலை பிரதேசம் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். சேவை பண்ணுவார். பல நேரங்களில் விழுந்து கிடப்பாங்க, மயங்கி கிடப்பாங்க. சின்ன சின்ன உதவி பண்ணுவார். அல்லது சில பேர் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டியிருக்கும், அதை செய்வார். சில பேருக்கு இறந்து போயே கிடப்பாங்க, அவங்கள தூக்கிட்டு போயிட்டு இறுதி காரியம் பண்ணுறதை செய்வார். இப்படி தன்னலம் இல்லாமல் அந்த காரியங்களை செய்துக்கிட்டே இருக்கார். நாள் முழுவதும் சேவை பண்ணுவார். இரவு எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் தான் சேருவார். ஆசிரமத்துக்கு வந்துவார், சாப்பிடுவார், தூங்குவார். ஒரு நாள் மகேந்திரநாத் குப்தா, இந்த அமுதமொழிகளை எழுதின ஆசிரியர்,
அப்போ அவர் அங்கே ஹரித்வாருக்கு போனார். அங்கே போய் தவம் செய்கிறதுக்காக போகிறார். அங்கே போய் இருக்கும் பொழுது எல்லா சாதுக்களையும் பார்க்குறார், பேசுகிறார். அந்த ஆசிரமத்தில் நிச்சயானந்தர் இருக்காருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இவரை பார்த்ததே இல்லை. ஏன்னா அதிகாலையில் எழுந்து வெளியில் போயிடுவார், எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் ராத்திரி வருவார். இவரை பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு நாள் பார்த்துட்டு அவர் கேட்டார், நீ அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு. எல்லாரும் டைம் அடித்தா மணி அடித்தா சாப்பிட வர்றாங்க, மணி அடித்தா ப்ரேயருக்கு போகிறாங்க, மெடிடேஷன் பண்ணுறாங்க, இவர் என்ன அதிலெல்லாம் ரொட்டீனில் இல்லாமல் இருந்திருக்காரு அப்படின்னு அவர் மேலே கொஞ்சம் பரிவு வந்துருச்சு. எப்படியாவது சொல்லணும் அவருக்கு அப்படின்னு கூப்பிட்டு சொன்னார், நீ சன்னியாசியாக வந்திருக்க, எல்லா காரியத்தையும் விட்டுட்டு வெளியில் வந்திருக்கிற, நீ தியானம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், அதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போகிற வேலை பார்க்குற அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எனக்கு என் குருநாதர் இட்ட கட்டளை. என்னுடைய குருநாதர் யார்? சுவாமி விவேகானந்தர். என்னுடைய குருநாதர் எனக்கு ஒரு கட்டளை விட்டுருக்கிறார், ஒரு வேலை சொல்லியிருக்காரு, சேவை பண்ணுன்னு எனக்கு சொல்லியிருக்காரு. அந்த சேவையை நான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு முக்தி கிடைக்குமா கிடைக்காதா அது என் குருநாதரை சேர்ந்தது. எவ்வளோ உறுதி! இதுதான் குரு பாது காவ்யாம் பிரதிதினம் தத் பாதுகா சேவியதாம். அப்படி புரிஞ்சுக்கணும். குருநாதரிட்ட கட்டளையே நம்ம செய்யணும், சிறமேற்கொண்டு அந்த காரியத்தை செய்யணும். சரின்னு சொல்லிட்டு போயிட்டாடு. அவர் நிச்சயானந்தர் மறுபடியும் அவருடைய காரியத்தை செய்கிறதுக்கு தினசரி ரொட்டீன் போயிடுவார். ஒரு நாள் ராத்திரி இந்த மகேந்திரநாத் குப்தா இரவில் தூக்கம் வராமல், சரி கொஞ்சம் நேரம் போய் இந்த ஆசிரமத்துக்குள்ளே நடந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறதுக்கு போகிறார். நடந்து வரும்பொழுது ஆசிரமத்துக்குள்ளே ஒரு பெரிய மரம் இருக்கிறது. அந்த மரத்துக்கடியில் யாரோ உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது. பக்கத்தில் போய் பார்க்குறார். ஒருத்தர் உட்காந்து கண்ணு மூடி உட்காந்து தியானம் பண்ணிட்டுருக்கார். நடு ராத்திரி எல்லாரும் நிசப்தமாக தூங்கிட்டு இருக்காங்க. யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகத்தி சம்யமி. மற்றவங்க எல்லாருக்கும் எது இரவோ ஆத்ம சாதகனுக்கு அது பகல். உயிர்களெல்லாம் என்ன பண்ணும், காலையிலேருந்து வேலை பார்ப்பாங்க, கடுமையாக வேலை பார்த்துட்டு கழிச்சு போய் ராத்திரியெல்லாம் தூங்குவாங்க. ஆத்ம சாதகன் நடு ராத்திரியில் எழுந்திருந்து தியானம் பண்ணிகிட்ருப்பான். இவர் பார்க்குறாரு, அங்கே ஒருத்தர் தியானம் பண்ணிகிட்ருக்கிறார். பக்கத்தில் போய் பார்க்குறாரு, கொசுக்கள் எல்லாம் போர்வை போத்தின மாதிரி உடம்புல ஒரு இடம் கூட பாக்கி இல்லாமல் கொசுக்கள் உட்காந்துருக்கு, கடிச்சிட்ருக்கு. பல நேரங்களில் இங்கே ஃபேன் போடலைன்னா உட்காருவீங்களா? 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் நம்ம வீடுகளில் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்குள்ளே எத்தனை பாடு இருக்குது. அப்போ அவர் கார்டனுக்குள்ளே உட்காந்துருக்கிறார். உடம்பு பூரா கொசு கடிச்சிட்டு இருக்குது. அது எப்படி இருக்குதான், போர்வையே போத்தின மாதிரி கொசு கடிச்சிட்ருக்கான். அமைதியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கார். பக்கத்தில் போய் பார்க்குறாரு, அது வேறு யாரும் இல்லை, சுவாமி நிச்சயானந்தர். அப்போ தான் அவருக்கு புரிஞ்சது, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். நான் தான் தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு உபதேசம் பண்ண போனமே, அது மிகப்பெரிய தப்பு. அந்த குருநாதர் இட்ட கட்டளை அவன் சரியாக செய்ததுனால அவனால் தியானமும் பண்ண முடியும், அவரால் தியானமும் செய்ய முடியும். ஏன்னா குருநாதருடைய அருள் என்பது நிச்சயமாக இருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய லிட்ரேச்சரில் பதிவாக இருக்கு, படிக்கணும். அப்போ குருநாதருக்கு சேவை பண்ணணும் அப்படின்னா அங்க சுசுரூசை, பாவ சுசுரூசை, அதையும் கடந்து ஒரு பரிணாமம் இருக்கிறது. இந்த ஆர்கனைசேஷனில் நம்ம ஐக்கியப்படுத்திக்கணும். எந்த ஆர்கனைசேஷன், எல்லா விதமான ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணும், ஏதாவது பொதுநல காரியங்களில் யாராவது ஈடுபட்டாங்களா அவங்களுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு சேவை பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். எந்த விதத்துலையாவது ஒரு முயற்சி பண்ணி அந்த சேவையில் நாம் பங்கெடுத்துக்கணும். அந்த சேவை பண்ணும் பொழுது நம்ம மறந்து சேவை பண்ணணும் அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். தன்னை மறக்கணும், சேவையில் தன்னை மறக்கணும். நான் இந்த ஊரில் பிறந்தவன், எனக்கு இந்த ஜாதியில் பிறந்தவன், எனக்கு இன்னும் இவ்வளோ பலம் இருக்குது, இவ்வளோ ஆள் பலம் இருக்குது, இவ்வளோ பணபலம் இருக்குது, இதெல்லாம் மறந்துடணும். நான் இறைவனின் அடிமை, பகவானுக்கு சேவை பண்ண வந்திருக்கேன். அந்த ஒரு எண்ணத்தோடு சேவை பண்ணால் இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியமாகும். அப்படிங்கிறது இந்த சுவாமி நிச்சயானந்தருடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு கதை இருக்குது.
இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பழைய கதை. அசோகர் காலத்தில் நடந்தது. கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அசோகர் அப்படின்னு ஒரு பெரிய ராஜா இருந்தார் நம்ம நாட்டில். புத்த மதம் அவருடைய காலத்தில் தான் புத்த மதம் ரொம்ப பிரகாசமாக பரவிச்சு. அவர் புத்த சன்னியாசிகளை, குருமார்களை ரொம்ப மதிக்கக்கூடியவர். ஒரு நாள் அந்த அரசர் என்ன பண்ணுறார், அசோகர் நடந்து அவர் குதிரை மேலே ஏறி போயிட்டுருக்கார். தூரத்தில் பார்க்குறார், ஒரு துறவி புத்த சன்னியாசி வந்துட்டுருக்கார். அவர் துறவி வருவதை பார்த்த உடனே, அதாவது ரதத்தை நிறுத்திட்டு நேராக போயிட்டு புத்தருடைய அந்த சன்னியாசிகிட்ட போயிட்டு நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணிவிட்டு திரும்ப அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டுட்டு திரும்ப குதிரை மேலே ஏறி அரண்மனைக்கு போயிட்டார். கூடவே மந்திரியும் வர்றார், மினிஸ்டர் அவர் கூடவே வர்றார். மினிஸ்டர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறார். ராஜா ஒரு சொடக்கு போட்டால் 1000 பேர் நிற்கக்கூடிய அப்படிப்பட்ட ராஜா ஒரு சன்னியாசி வர்றார், அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் போகிறாரு. இது அவருக்கு ஒரு கேள்விக்குரிய வருது. என்ன இது கேட்கணும், அவர்கிட்ட கேட்கணும். அரண்மனைக்கு போனோடனே அதை கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே இருக்குது. அரண்மனைக்கு போகிறாங்க. போய் சேர்ந்த உடனே போயிட்டு அவர் மந்திரி பவ்யமாக போய் கேட்குறார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமே. கேளு கேளு கேளு, என்ன விஷயம்? இல்லை, நீங்கள் அரண்மனையில் நீங்கள் ராஜா, அந்த நாட்டுக்கே ராஜா, நீங்கள் சொன்னால் மற்ற எல்லோரும் கேட்கணும். நீங்கள் போயிட்டு எப்படி அந்த சுவாமி காலெல்லாம் விழுந்துட்டு வந்தீங்களே அப்படின்னு கேட்டார். ஓ அதுவா, அதைத்தான் கேட்கன்னு நினச்சியா? சரி சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி நீ கேட்கணும் அப்படின்னா. சரி சொல்லுங்கள், என்ன செய்யணும்? நாளைக்கு நீ வரும்பொழுது 3 தலை கொண்டுட்டு வா. என்ன கொண்டு வரணும்? 3 தலை. முதல் விஷயம், ஒரு ஆட்டினுடைய தலை. ஆடு இருக்குல்ல, மேனு கற்றுப்பேன், ஆட்டினுடைய தலை. 2வது ஒரு புலியினுடைய தலை. 3வது ஒரு மனுஷனுடைய தலை. இந்த 3 தலையும் கொண்டுட்டு வா, நான் சொல்கிறேன். என்னடா அது, கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவார்னு பார்த்தா விபரீதமாக நமக்கு ஒரு ஆக்டிவிட்டியை கொடுக்குறாரு. சரி, ராஜா சொல்லியாச்சு, கேட்டாகணும். நம்ம தான் கேள்வியை கேட்டோம், இப்போ பதில் சொல்லி ஆகணும். அடுத்த நாள் அவர் சொன்னபடியே ஈஸியாக கிடச்சிருச்சு. ஆடு வெட்டிட்டார், வெட்டி கையில் பிடிச்சிக்கிட்டார். அடுத்து கொஞ்சம் பணம் கொடுத்தா கிடச்சிரும். புளித்தலை கிடச்சிருச்சு. மனுஷன் தலை எங்கே கிடைக்கும்? சுடுகாட்டுக்கு போகணும். அங்கே போய் அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டார். 3 தலையும் எடுத்து கொண்டாந்து முன்னாடி வச்சார். ராஜா பார்த்தார், இந்த 3ஐயும் எடுத்துகிட்டு போயிட்டு சந்தையில் போய் விற்றுட்டு வந்துடு. 3 எடுத்துகிட்டு போயிட்டு சந்தையில் போய் சேல்ஸ் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னார். சரி, 3ஐயும் எடுத்துகிட்டு சந்தைக்கு போனார். கடையை விரித்தார், நல்லா ஸ்க்ரீன்லாம் போட்டார். 3 தலையும் எடுத்து வச்சார். ஆட்டினுடைய தலை, புலியினுடைய தலை, மனுஷனுடைய தலை. சந்தைக்கு மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க வர்றவங்க காய்கறியெல்லாம் வாங்கிட்டு கடைசியாக அந்த வழியாக வர்றாங்க. ஒருத்தர் பார்த்தார், ஆட்டினுடைய தலையை பார்த்தார். நான் பரவாயில்லையே, ஆட்டினுடைய தலையை வச்சுருக்கான், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு உடனே வாங்கிட்டு போயிட்டார். ஸோ ஒரு ஐட்டம் சேல்ஸ் ஆகிடுச்சு. 3 கொண்டே வச்சுருந்தார், ஒரு ஐட்டம் சேல்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்தே இருந்தார். ஒரு நாட்டினுடைய ஒரு இளவரசன், அவன் மார்க்கெட்டை சுற்றி பார்க்க வந்தான். எல்லாம் பார்த்துட்டு வந்தான். கடைசியாக பார்த்தான், அங்கே ஒரு புலித்தலை இருக்கிறத பார்த்தான். இது நல்லா இருக்குது, அரண்மனையில் மாட்டி வச்சா இன்னும் நல்லாயிருக்கும், நம்ம வீரத்தை எல்லோரும் பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்டால் அதுக்கு ஒரு விலையை சொன்னார். வாங்கிட்டு போயிட்டான். 3 கொண்டே வச்சா 2 விற்று போச்சு. இன்னும் ஒன்று என்ன இருக்குது? மனுஷனுடைய தலை. அது கடைசி வரைக்கும் கடை மூடுற வரைக்கும் வச்சுருப்பாக்குறாரு. யாருமே பக்கத்திலே வரல. என்ன விலைன்னு கூட கேட்கவே இல்லை. எல்லா மார்க்கெட்டும் க்ளோஸ் பண்ண போகிறோம், எடுத்துகிட்டு போன்னு சொல்லி காவலாளி சொல்லிட்டான். எடுத்து பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தார். ராஜாட்ட சொன்னார், எல்லாம் விற்றுட்டியா? விற்றாச்சு. எத்தனை விற்றுச்சு? 2 விற்றுட்டேன். இன்னும் என்ன இருக்குது? இன்னும் ஒன்று தான் விற்காமல் இருக்குது, மனுஷன் தலை. மற்ற 2 சேல்ஸ் ஆகிடுச்சு. இதை மட்டும் யாருமே விலையை என்னான்னு கூட கேட்கல, பக்கத்துலேயே கூட பார்க்கவே இல்லை அப்படின்னார். அப்போ ஒன்று செய்ய, நாளைக்கு ஒரு போர்டு வச்சிரு, 50% டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டுரு. நம்ம தான் டிஸ்கவுண்ட்னா ஓடி போய் வாங்குவோமே. 50% டிஸ்கவுண்ட்டுன்னு ஒரு போர்டு வச்சிரு, யாராவது வாங்கிட்டு போய்டுவாங்க. அதே மாதிரி 50% டிஸ்கவுண்ட் போட்டு மனுஷ தலையை எடுத்து வச்சுட்டார். உட்காந்துருந்தார். காலையிலேருந்து உட்காந்துருக்கார். சாயந்தரம் வரைக்கும் பார்த்தார்.
ஒருத்தன் கூட வரல. பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கமே திரும்பி பார்க்க பிடிய போயிட்டுருக்குறாங்க. மார்க்கெட்டில் இருக்க எல்லா பொருளையும் வாங்குகிறாங்க, எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க. இந்த மனுஷ தலை இருக்கிற பக்கமே வரவே இல்லை, போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்ப வந்து சோகமாக எடுத்துக்கிட்டு வர்றாரு. ராஜாக்கிட்ட வந்து சொன்னார், இன்றைக்கி வந்து 50% போர்டு வச்சேன், யாருமே வந்து வாங்கவே இல்லை. ராஜா சொன்னார், சரி அப்படியா ஒன்று செய்வோம், நாளைக்கு ஃப்ரீன்னு போர்டு வச்சிரு. என்னது, விலையே கிடையாது, ஃப்ரீ அப்படின்னு போட்டு, இலவசம் அப்படின்னு போர்டு வச்சுரு, யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். இலவசம் போர்டு வச்சார். வச்சுட்டு மனுஷத்தலை வச்சுருந்தார். அவங்க வந்தாங்க, பார்த்தாங்க. யாரும் எல்லா இடத்துக்கும் போனாங்க, இலவசம் போர்டை பார்த்தும் கூட யாரும் அங்கே வரவே இல்லை. அந்த நாளும் முடிஞ்சது. எடுத்துகிட்டு வந்தார். வந்துட்டு இதுக்கு மேலே என்னால் சேல்ஸ் பண்ண போக முடியாது அப்படின்ட்டார் மந்திரி. அப்போ இந்த ராஜா சொன்னார், இப்போ கேள்விக்கு பதில் சொல்கிறேன். நீ என்ன கேள்வி கேட்ட? நீங்கள் பெரிய ராஜா, நாட்டுக்கே அதிபதி, நீங்கள் எப்படி போயிட்டு சன்னியாசிக்கு நமஸ்காரம் பண்ணலான்னு கேள்வி கேட்டில்ல? அப்போ அவர் சொன்னார், வணங்கும் பொழுது, பிறரை வணங்கும் பொழுது, வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை, நம்முடைய வணக்கத்திற்குரியவர்களை, பெரியவங்களை வணங்கும் பொழுது அவர்களுக்குள் இறைவனை பாரு. மனுஷ சரீரமாக பார்க்காத, இறைவனாக பாரு. இப்போ நான் ஏன் இந்த உதாரணத்தை கொடுத்தேன், அந்த வேலை கொடுத்தேன் அப்படின்னா, ஆட்டுத்தலை விற்று போச்சு, புலியின் தலை ஒரு விலைக்கு போயிடுச்சு. இந்த மனுஷத்தலை ஆணவம் இருந்தால் ஒன்றும் நடக்காது. அதனால் இந்த சரீரம் விழுந்து போகிறதுக்கு முன்னாடி ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு அப்போவே சொல்லி கொடுக்குறார். ராஜாவாக இருந்தாலும் என்ன பண்ணுறார், மகா ஞானியாக இருந்திருக்கிறார். நான் இந்த ராஜா அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்குறாங்க, இந்த மக்கள் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குறாங்க, நான் இல்லைன்னா வேறொருத்தர் வந்து இந்த வேலையை பண்ண போகிறாங்க. அதனால் அகங்காரம் இல்லாமல் இந்த வேலையை நான் பார்க்கணும் அப்படின்னு அழகாக புரிய வைக்கிறார். ஸோ இந்த மாதிரி கதைகள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், கதையை சொல்லலாம். அப்புறம் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய சீடர்கள் லைஃப்பில் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. இன்று காலை கூட ஒரு நிகழ்ச்சி பாடிச்சு. கிரீஷ் சந்திர கோஷ்னு ஒரு பக்தர், எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீராமகிருஷ்ணர் அருள் செஞ்ச ஒரு பக்தர். அந்த கிரீஷ் சந்திர கோஷ் வங்காளத்தில் நாடக ஆசிரியர். இன்றைக்கும் வங்காளத்தில் எங்காவது நாடகம் நடக்குதுன்னா கிரீஷ் சந்திர கோஷோட ஃபோட்டோ இருக்கும். அவருக்கு ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணிட்டு தான் அந்த பிளேயே ஆரம்பிக்கும், அந்த நாடகமே ஆரம்பிக்கும் இன்றைக்கும். அப்படிப்பட்ட உலகம் போற்றும் பெரிய ஒரு கலைஞன். சிறப்பாக வாழ்க்கை நடந்தது, எல்லாம் நடந்தது. அவருக்கு நிறைய சம்பாதனை பண்ணார், எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவித்தார். அவர் செய்யாத தவறே இல்லை, அப்படி சொல்லிடலாம், அப்படி சொல்லி முடிச்சிடலாம். அவர் செய்யாத தவறே கிடையாது. அப்படிப்பட்டவருக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பாதத்தில் இடம் கிடைச்சது. ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருளால் அவர் முக்தி பேருக்கு கிடைச்சார். அப்படிப்பட்ட கிரீஷ் சந்திர கோஷ் ஒரு நாள் சுவாமிஜிட்ட வர்றார். சுவாமிஜிட்ட வந்து கேட்குறார், சுவாமிஜி, இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஒரு இடத்துல ஒருத்தர் நல்லா இருக்கார், ஒருத்தர் கஷ்டப்படுறார், ஒருத்தர் வேதனையில் இருக்கார், ஒருத்தர் நோயால் கஷ்டப்படுறார், ஒருத்தர் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறார், ஒருத்தர் கை கால் சரியாக வேலை செய்யாமல் இருக்குது. இப்படி எத்தனையோ விதமான கஷ்டங்களில் மனுஷங்கள் கஷ்டங்கள் படுறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் உபநிஷதங்கள் வேதங்கள்லாம் படிக்கிறீங்களே, அதில் ஏதாவது தீர்வு இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அதில் ஏதாவது தீர்வு இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. சுவாமிஜி அதை கேட்டுட்டு கண்ணீர் விடுறார். பதில் சொல்லலை, கண்ணீர் விட்டுட்டு நேராக அறைக்குள்ளே உள்ளே போயிட்டார். என்ன பதில் சொல்கிறது? அப்போ பக்கத்தில் இருந்த சீடரை கூப்பிட்டு சொன்னார், நான் உங்கள் சுவாமிஜியை மதிக்கிறேன் அப்படின்னா அவர் பெரிய படிச்சிருக்காருங்கக்காக இல்லை, மக்கள் மற்றவங்க கஷ்டப்படுறான்னு கேட்ட உடனே கண்ணீர் விட்டு போகிறார் பற்றியா, அதுக்காகத்தான் விவேகானந்தரை மதிக்கிறேன் அப்படிங்கிறார். மற்றவர்களுடைய துன்பம் கண்டு நம்ம என்ன பண்ணணும், அவர்களுக்கு அவர்களில் இறைவனை பார்த்து சேவை பண்ணணும். அந்த கருத்தை தான் கிரீஷ் சந்திர கோஷும் பதிவு பண்ணுறார். இந்த நிகழ்ச்சி முடியுது. கொஞ்சம் நேரம் கழித்து சுவாமிஜி திரும்ப வெளியில் வர்றார். தன்னுடைய சீடர் பார்த்து, சதானந்தர்னு பேர், அவரை கூப்பிட்டு,
நீ உடனடியாக மக்களுக்கு ஒரு சேவை பண்ணி செய்கிறியா? அப்போ அந்த கல்கட்டா பிளேக் நோய் பரவின காலகட்டம். இப்போ சுவாமிஜியே டைரெக்டாக களத்துக்கு வர்றார், எல்லாருக்கும் கைடன்ஸ் கொடுக்குறார். அந்த பிளேக் நோய்னா என்ன, அதோட தீவிரம் என்ன, அதெல்லாம் அப்போவே கையில் எழுதி, அப்போல்லாம் பிரிண்டிங் மிஷின் கிடையாது, கையில் எழுதி மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க. இது எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கலாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது ஒருத்தர் கேட்குறாரு, சுவாமி சேவை பண்ணின்னு போயிட்டோம்னா நிறைய பணம் காசு தேவைப்படுமே, நிறைய செலவாகுமே அப்படின்னா. அப்போ சுவாமிஜி சொல்கிறார், சேவை பணிக்கு தேவைப்பட்டால் நான் ஒரு இடம் வாங்கியிருக்கேன் கங்கை கரத்தில், அதை விற்றுட்டு சேவை பண்ணுவோம். யோசிச்சு பாருங்கள். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலூர் மடம், இந்த ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அந்த இடத்த விற்றுட்டு சேவை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இறை அனுபவம், அதாவது பகவானுடைய கிருப்பையால் அப்படி ஒரு நிலை வரலை. ஆனால் அதுக்கும் தயாராக இருக்கார் சுவாமிஜி, அதுக்கும் தயாராக இருக்கார். ஒரு சேவை பண்ண வரும் பொழுது, வாய்ப்பு கிடைச்சா, அந்த தேவைப்படும் பொழுது எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு சேவை பண்ணணும். பிரதிதினம் தத் பாதுகா சேவியதா. அப்படி டைரெக்டாக சில பேருக்கு வாய்ப்பு கிடைச்சா குருநாதருக்கு சேவை பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அப்படி கிடைக்கல அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய ஸ்தூல சரீரம், இங்கே நடக்கக்கூடிய அத்தனை பணிகளும் ஸ்ரீராமகிருஷ்ணராக பார்க்கணும். எந்த விதமான காரியமாக இருந்தாலும் சரியா, அது ஸ்ரீராமகிருஷ்ணரை பார்க்கணும். அந்த ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு, அந்த ஒரு உள்ளத்தோடு நம்ம சேவை பண்ணும் பொழுது நிச்சயமாக அது நம் குருவுக்கு செய்த சேவையாக இருக்கும், நம்முடைய பகவானுடைய இஷ்ட தெய்வத்துக்கு செய்யக்கூடிய சேவையாக இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஒரு முறை சுவாமி அத்புதானந்தர், லாட்டு மகாராஜ் நமக்கு தெரியும், அவர் ஒரு நாள் தியானம் பண்ணிகிட்ருக்கார். அப்போ ஒருத்தர் போய், லாட்டு என்ன பண்ணிகிட்ருக்க? தியானம் பண்ணிகிட்ருக்கேன். யாரை தியானம் பண்ணிகிட்ருக்க? அம்பிகையை தியானம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அவர் சொன்னார், நீ தியானம் பண்ணிட்டு எந்த அம்பிகையை தியானம் பண்ணிகிட்ருக்கியோ அந்த அம்பிகை சப்பாத்தி பண்ணிச்சிட்ருக்காங்க, சப்பாத்திக்கு மாவு பண்ணிச்சிட்ருக்குறாங்க. யார் அவங்க? சாரதாம்மா. அந்த அம்பிகை பக்தர்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. முதல்ல போய் அந்த அம்பிகைக்கு அங்கே சேவை பண்ணு அப்படின்னு சொன்னார். அம்பிகை, எந்த அம்பிகை கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கியோ அந்த அம்பிகை இப்போ மனுஷ ரூபம் தாங்கி வந்திருக்கிறாங்க, பக்தர்களுக்கு சேவை பண்ணிகிட்ருக்குறாங்க, அவங்களுக்கு சேவை பண்ணு. இப்போ குருவுக்கு சேவை பண்ணால் எல்லா நிறைநிலையும் நமக்கு கிடைக்கும். பிரதிதினம் தத் பாதுகா சேவியதாம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னும் இதுக்கு இப்போ இது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு தோணுது. காலம் குறைவு. அடுத்தடுத்த நேரங்களில் வேறு ஏதாவது வாய்ப்புகள் வரும்பொழுது அதையும் சொல்கிறேன். அடுத்த உபதேசம் அடுத்த வாரம். சத் சங்கத்தில் இருக்கணும், பகவானிடத்தில் பக்தியோடு இருக்கணும், சமதமாதி நம்ம சாதனைகளை பழகணும். அப்புறமா சாந்தியாதி பரிச்சயத்தாம், மன அடக்கம் முதலான சாதனைகளை பலனும். உறுதியாக கர்மங்கள்லேருந்து விடுபடணும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம அதை முயற்சி பண்ணணும் அப்படிங்கலாம் சொல்லிட்டு இதெல்லாம் செய்யும் பொழுது பகவான் குருநாதரை சரணடையணும். குருநாதரை சரணடைஞ்சு என்ன பண்ணணும்? குருநாதருக்கு சேவை பண்ணணும். அந்த சேவை அப்படிங்கிறத நம்ம விரிவாக இன்றைக்கி பார்த்துருக்குறோம். இதோட அடுத்த பரிமாணம் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.